Hello folks, welcome back to Lakshu YT YouTube channel. நீண்ட நாள் இல்லை, நீண்ட மாதம் இல்லை, நீண்ட வருஷம் கழிச்சு ஒரு யூடியூப் வீடியோ. கடைசியாக பப்ஜி ஸ்ட்ரீம் போட்டேன் பரமேஷ். அதுக்கப்புறம் இப்போ தான் வீடியோ பைக் வீடியோ எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பைக் vlogs போட சொல்லி. என்ன பீச்சிக்கிட்டு ஊற்றுது, அது என்னது உன் கையில் இப்போ நீ எடுத்திய? ஓகே 790ஓட இது வந்து ஆயில் ப்ளக் போல்ட்டில் வர ஃபில்ட்ரு. ஆயில் ப்ளக் போல்ட்டில் அது ஃபில்ட்ரு பாருங்க மக்களே. நம்ம வந்து இப்போ 790 வந்து ரீஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ரீஸ்டோர் பண்ணல, ரீஸ்டோர் பண்ணுற அளவுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு. 4 இயர்ஸாக வந்து வண்டி ஆன் பண்ணாமே வச்சுருந்தோம். இப்போ ஆன் பண்ணுறோம் 2020 அதுக்கப்புறம் இப்போ ஆன் பண்ணி நம்ம டயரெல்லாம் மாற்றி மறுபடியும் ரோட்ஸ் பேக் ஆன் ரோட்ஸ் 790 பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுறோம். ஆயில் ஃபில்ட்ரு எல்லாமே வாங்கியாச்சு. மோட்டர் ஆயில் தான் போடுறோம். தம்பி அந்த ஆயில் ஃபில்ட்ரு எங்கே வச்சிங்க பரமேஷ்? ஆயில் ஃபில்டர் தான் காலித்தீல போயிருக்கேன். என்ன இப்படி போட்டு வச்சுருக்க? ஹை ஃப்ளோ ஆயில் ஃபில்ட்ரு தான் வாங்கியிருக்கேன் மக்கள். எல்லாமே ஆஃப்டர் மார்க்கெட் தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் 790 லிமிடெட் எடிஷன். ஷோரூமில் கேட்டால் 15 நாள் 20 நாள் 30 நாள் சொன்னாங்க. நாங்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு தெர்மோஸ்டாட் வந்து ஒரு 2 மாதம் கழிச்சு இப்போ தான் வாங்கி அதோட வேல்யூ அது காமி. அந்த பழைய பீஸ் வந்து எடுத்து காமி எங்கே வச்சா? ஆக்சுவலி மக்களே வண்டி இது ஒன்று தான், 3000 ரூபாய் வருது. இது ஒன்று மட்டும் ஒரு 7000 ரூபாய் செலவு. இந்த ஒரு பொருள் மட்டும் மக்களே நம்ம வந்து யூகேலேருந்து வாங்கினோம். இது இந்தியாவில் லேட் ஆகும்னு சொன்னாங்க, கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா மக்களே 3600 ரூபாய் சம்திங் தான். இது கேடிஎம்மோட ஒரிஜினல் ஸ்பேரு. நம்ம யூகேல வாங்கிட்டோம். அங்கேருந்து இங்கே ஷிப் பண்ணுறதுக்கு 6200 ஆகி மொத்தம் ஒரு 9000 சம்திங் ஆகிடுச்சு. இந்த இடத்துல தான் அந்த ஸ்பேரு. இங்கே ரொம்ப நாள் வண்டி நின்று இருந்தனால ரேடியேட்டர் சென்சார் மட்டும் இது ஸ்விட்ச் வந்து இது சென்ஸ் பண்ண விட்டுருச்சு. ஸோ இப்போ புது ஸ்பேர் வாங்கி போட்டாச்சு. டயர் மாற்றணும். டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 180/55 18 இன்ச் தானே பரமேஷ்? இந்த டயர் தான் போடுற மக்களே, இடஸ்டன் டயர். அண்ட் எல்லாமே எங்கே போடுறோன்னு தெரியும் உங்களுக்கு, எப்பயும் போல் பைக்கர்ஸ்கேஃப் தான். அண்ட் இவர் தான் அந்த பைக்கர்ஸ்கேஃபோட மெக்கானிக். பரமேஷ் ஹாய் காமிங்க. அண்ட் என்னோடய வண்டி வித்தாச்சு மக்களே, உங்களுக்கு அப்படியே சொல்லிக்கிறேன். அஸ்கோனா 250 வித்தாச்சு. இனிமேல் நமக்கு டியூக் 790 தான். இனிமேல் ரைட் vlogs எல்லாம் வரும். ரைட் vlogs வரும் தான், கொஞ்சம் நாள் அவன் இன்ஸ்டா 360 வேறு ஸ்விம்மிங் பூலில் கோவா போகும்போது போட்டு வேலை செய்யாமல் போயிடுச்சு. இப்போ சென்னைக்கு அமுச்சு விட்ருக்கேன் ரிப்பேர் பண்ணுறதுக்கு. தண்ணிக்குள்ளே போட்டு நாசமாக போச்சு கேமரா. நம்ம டயர் மாற்றிட்டு வந்தாச்சு. இப்போ அப்படியே பேக் டயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிரேக்கெல்லாம் போட்டுடலாம். இபிசி பிரேக் பேட் தான் இங்கே கவர் அடிச்சு. இங்கே பார்த்து கவர் அடிச்சு இவ்வளோ அழுக்காக இருக்கேன்னு பார்க்காதீங்க மக்களே. 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பிரேக் பேட் அப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3த்தையும் சேர்த்து 8000 9,000 வந்துச்சு. வண்டிக்கு தகுந்த மாதிரி மாறு ரேட்டு. இதா போடு ஆயில் ஃபில்ட்ரு. ஆயில் ஊற்றுனியா? ஃபில்ட்ரு போட்டு தான் ஊற்றணுமா? இதா இந்த மெக்கானிக்கு. டயர் பார்த்தீங்கன்னா மக்களே நம்ம விட்ரஸ்டைன் போட்டிருக்கோம். அப்போலோ விட்ரஸ்டைன் டயரா? நீ தான் மெக்கானிக்கு புடிடான்ல குடுறான்ட்டு. 180/55 ஃப்ரண்ட் வந்து 120/80 120/80 தானே ஃப்ரண்ட்டு? 120/80 மக்களே. ரெண்டு சேர்த்து எவ்வளோ? 24,000 அதுமா 24,500 தான். எந்த வண்டியோட இன்ஜின் கேஸ் இது? டியூக் 390 கஸ்டமர் வண்டி இதெல்லாம் போட்டு ஜாலி பண்ணுறேன். அதனால தான் மக்களே பைக்கர்ஸ்கேஃப் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிற மாதிரி வண்டியை. இல்லைன்னா இந்த பையன் தூக்கிட்டு போயிடுவான், ரவுண்டு போயிட்டு. ஹண்டர் எவ்வளோ போச்சு பரமேஷ்? இப்போ சர்வீஸ் கன்சில் ஹண்டர் எவ்வளோ ஸ்பீடு போச்சு? ராயல் என்ஃபீல்டில் ஒரு வண்டி வந்துச்சு மக்களே, அதை 130 ஓட்டிகிட்டு வந்திருக்கான் போயிட்டு. வண்டி ஓனர் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கணும். எந்த வண்டினா ஹெட்லைட்டு கொஞ்சம் மைனஸ் சிம்பிள் கீழே நம்ம இருக்கும் அந்த வண்டி. நான் காமிச்சது அந்த வண்டியை. ஏங்க வாசல் உட்காந்துருக்கேன், அவ்வளோதான் வண்டி ஒன்று இல்லை தானே? சும்மா சொல்லாத. ஸ்ப்ராக்கெட் என்ன ஓடணும்னு சொல்லியிருக்காப்புல பரமேஷ். என்ன ஓடும் 1000 கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்லியிருக்காது. அதுக்கு மேலேயே ஓடுன்னு சொல்லியிருக்காது. நமக்கு நடுவில் ஏதாச்சும் ஆச்சு ஸ்ப்ராக்கெட் கட்டாச்சுன்னா பரமேஷ் ஃப்ரீயாக வந்துடுவாரு. நமக்கு டோப் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவாரு. உங்களுக்கு எதாவது ப்ராப்ளமாக அந்த மாதிரி எங்கேயும் நின்று போயிட்டீங்க கூப்பிடுங்க. நாமக்கல்ல நின்ட்டிங்களா கூப்பிடுங்க. டோப் பண்ணிட்டு சேலம் வரைக்கும் கொண்டு வந்துடுவாரு பரமேஷ். பைக்கர்ஸ்கேஃப் சேலம் வரைக்கும். இந்த வண்டிக்கு 790 பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்து
2800 ml மக்களே இன்ஜின் ஆயில். 390க்கு 250க்குலாம் 650 1500 ml அப்ராக்சிமேட்டாக. இதில் பாதிவே தான். இது டியூவல் சிலிண்டர்னால 2800. அப்போ 4 சிலிண்டருக்கெல்லாம் பரமேஷ் 4 சிலிண்டருக்கும் அவ்வளோதான். 2800 3000க்குள்ள தான். 1300 பக்கம் அதுமா ஆயில் ஒரு பாட்டில் 1360 எம்ஆர்பி. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது மக்களே. எல்லாருமே வந்தீங்கன்னா பைக்கர்ஸ் கேஃபில் லக்ஷோ ஐட்டோட சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது. லேபரும் பார்த்து போடுவார் பரமேஷ். இங்கே பாருங்க பரமேஷ், லேபர் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டீங்களா? லேபர் டிஸ்கவுண்ட் இது வரைக்கும் வந்துருப்பாங்க எத்தனையோ பேர். நம்ம போட்டு வந்தாங்கன்னா டிஸ்கவுண்ட் இருக்குது கன்ஃபார்ம்.